இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி தற்பொழுது ஆதரவலை வீசி வருகிறது. இலங்கை தேர்தலில் அனுர திசநாயக்கே ஆதரவலை அங்கு வீசி வருகிறது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அனுரா திசநாயக்கே ஆதரவலை நாடு முழுவதும் வீசியுள்ளது. 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்தில் 141 இடங்களுக்கு மேல் திசநாயக கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி கட்சி 141 இடங்கள், சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 35 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 225 இடங்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி கட்சி 61.6% வாக்குகள், ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி 17.7% வாக்குகளை பெற்றுள்ளன. 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்துக்கு நேற்று தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது ஆளுங்கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது. அண்மை செய்தி. இது பற்றி கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் தனபால சிங்கம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இலங்கை தேர்தலில் அனுர திசநாயக்கி ஆதரவலை தற்பொழுது வீசி வருகிறது. ஒரு ஆளுங்கட்சிக்கு இந்த அளவு ஆதரவலை வீசி வருவது முதல் முறையினே சொல்லலாம். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இன்றைய நேற்றைய தேர்தலிலே எதிர்பார்க்காத அளவுக்கு அனுராகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி பெருமளவுக்கு வெற்றி பெறும் என்ற பொழுதிலும் இந்த அளவுக்கு பெரிய வெற்றியை ஒரு சாதனையை படைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை என்று இன்று இதுவரையில் வந்திருக்கின்ற முடிவுகள் இப்படி நோக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 225 ஆசனங்களில் 170 ஆசனங்களுக்கு அண்மித்தாக அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பழைய எதிர்கட்சிகள் எல்லாவற்றையும் துடைத்தெறிந்து புதிய பாராளுமன்றத்தை தங்களது கட்சியின் உறுப்பினர்களாலேயே நிரப்புமாறு அனுராகுமார் திசாநாயக்கம் அவரது அமைச்சர்களும் தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது கேட்டார்கள். அந்த அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மக்கள் எதிர்கட்சிகளை துடைத்தெறிந்திருக்கிறார்கள். என்றாலும் சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சி ஒரு 40 ஆசனங்களை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுவரையில் வந்த முடிவுகளின்படி நோக்கும்போது 35 ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மத்திய கட்சிகள் எல்லாம் உதிரி கட்சிகள் 1-2 ஆசனங்களை தான் பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே பலம் பொருந்திய எதிர்கட்சி ஒன்று பாராளுமன்றத்துக்கு அனுப்புமாறுதான் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் கேட்டார்கள். ஆனால் மக்கள் ஒரு பலமான எதிர்கட்சியை அனுப்புவதற்கு வாக்களிக்கவில்லை. அவர்கள் பலமான ஒரு அரசாங்கத்தையே வாக்களித்திருக்கிறார்கள். இவருடைய இந்த தேர்தலில் முக்கியமாக அவதானிக்கக்கூடியது என்னவென்றால் வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற பகுதிகளிலே முதல் தடவையாக ஒரு தேசிய கட்சி, அதாவது சிங்கள தலைமைத்துவ கட்சி பெரும்பாலான ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது. தமிழ் அரசியல் கட்சிகளை தோற்கடித்து பெரிய வெற்றியை பெற்றிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே 6 ஆசனங்களிலே 3 ஆசனங்களை அனுராவின் கட்சி கைப்பற்றியிருக்கிறது. பழம்பெரும் தமிழ் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தை யாழ்ப்பாணத்தை பெற்றிருக்கிறது. மற்ற 2 ஆசனங்கள் ஒரு சுயேட்சை குழுவுக்கும் இன்னொரு தமிழ் கட்சிக்கும் சென்றிருக்கிறது. அதே போன்று வன்னி மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பகுதிகளில் எல்லாம் தமிழ் முஸ்லிம்கள் வாழுகின்ற பகுதிகளில் எல்லாம் கூடுதலாக தேசிய மக்கள் சக்தி, அதாவது ஜனாதிபதியின் கட்சியே பெரு வெற்றியை பெற்றிருக்கிறது. வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய 5 தேர்தல் மாவட்டங்களிலே 28 பாராளுமன்ற ஆசனங்கள் இருக்கின்றன. அதிலே 12க்கும் மேற்பட்ட ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வென்றிருக்கிறது. மட்டக்களப்பில் மாத்திரம் அந்த கட்சி தமிழரசு கட்சியிடம் தோல்வி கண்டிருக்கிறது. தமிழரசு கட்சி அங்கு 5 ஆசனங்களில் 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. அனுராவின் கட்சிக்கு ஒரே ஒரு ஆசனம் தான் கிடைத்திருக்கிறது. அது ஒரு பெரிய தோல்வியா என்று பார்க்க முடியாது. ஏனென்றால் மொத்தமாக வடக்கு கிழக்கிலே வரலாற்றில் முன்னொரு இல்லாத அளவுக்கு அந்த பிராந்திய கட்சிகள் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற முஸ்லிம்களை தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகள் பெரிய தோல்வியை கண்டிருக்கின்றன. இது அந்த கட்சிகள் தங்களுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்த்து தங்களை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குமானால் இது நீண்ட காலத்துக்கு அந்த பாதிப்பு இருக்க போகிற கட்சிகளுக்கு. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்க்காத தோல்வி. அவர் உள்நாட்டு போரின் முடிவுக்கு பிறகு தமிழ் மக்களுடைய போராட்டத்தை
ஒரு நடைமுறை சாத்தியான முறையில் எவ்வாறு முன்னெடுப்பது என்பதை பற்றி ஒரு தெளிவில்லாமல் வெறுமனே சுலோகங்களை, உணர்ச்சி வசமான சுலோகங்களை அடிப்படையாக கொண்டு செய்த அரசியலின் விளைவை இன்று தமிழ் கட்சிகள் தேர்தலில் சந்தித்திருக்கின்றன. மற்றும்படி மலையகத்திலே தமிழ் கட்சிகள் பிரதானமாக இந்திய வம்சாவளி தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளிலே பழம்பெரும் கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரே ஒரு ஆசனத்தை மாத்திரம் நுவர்லியா, அவர்களது தளப்பிரதேசமான நுவர்லியாவில் ஒரே ஒரு ஆசனத்தை மாத்திரம் பெற்றுகிறது. அதுவும் அந்த கட்சி ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் தான் போட்டியிட்டது. மற்ற இரு மலையக கட்சிகள் 2 ஆசனங்களை பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கிற பொழுது கடந்த பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும் போது அந்த மலையக கட்சிகளுக்கு கூட இது பெரிய பின்னடைவாக போயிருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு அனுராவினுடைய வெற்றி. அனுரா குமார சேனாயக்கா ஜனாதிபதி தேர்தலிலே 42% வாக்குகளை பெற்றார். நேரடியாக தெரிவு செய்யப்படுவதற்கு தேவையான 50% வாக்குகளை அவர் பெற்றிருக்கவில்லை. ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முற்றுமுழுதாக அவரது கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு அந்த 42% வாக்குகளை விட்ட குறையை இதிலே நிவர்த்தி செய்திருப்பது போன்று நம்ம நாடு பூராவும் உள்ள மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களது வாக்களிப்பின் மூலமாக. இது ஒரு பெரிய அலை. இவ்வாறான ஒரு வெற்றியை பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை வரலாற்றிலே 1977ஆம் ஆண்டு AR ஜெயவர்தனா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரமே பெற்றிருந்தது. அவர்கள் அப்பொழுது இந்த தொகுதி அடிப்படையிலான தேர்தல் முறை தற்போது உள்ளதை போன்று விகிதாசார தேர்தல் முறை அல்ல. அதிலே 168 தொகுதிகளிலே அவர் 144 தொகுதிகளை வந்திருத்தார்கள். அந்த வெற்றிக்கு பிறகு ஒரு மகத்தான வெற்றியை, வரலாறு காணாத வெற்றியை தேசிய மக்கள் சக்தி தான் பெற்றிருக்கிறது அனுராவின் தலைமையில். அதுவும் ஒரு இடதுசாரி கட்சி இலங்கையிலே இந்த அளவு பெரிய வெற்றியை பெற்றிருப்பது ஒரு வரலாற்று சாதனை, முன்னொன்றும் இல்லாதது. தெற்காசியாவை பொறுத்தவரை ஒரு ஆயுத கிளர்ச்சியை அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஆயுத கிளர்ச்சிகளை செய்த கட்சி ஒன்று பாராளுமன்றத்தின் மூலமாக, அதுவும் மக்களின் பேராதரவுடன் வந்திருப்பது இது 2வது சந்தர்ப்பம் என்று நினைக்கிறேன். நம்ம நேபாளத்திலே பிரச்சண்டாவினுடைய மாவோயிஸ்ட் கிளர்ச்சிக்கு பிறகு அவர்கள் ஜனநாயக அரசியலுக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். இப்பொழுதும் பிரச்சண்டா அவர்களே பிரதமராக இருக்கிறார். இது தெற்காசியாவிலே ஆயுத கிளர்ச்சியை முன்னெடுத்த பெரும் பாராளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்ற 2வது ஒரு அரசியல் சக்தியாக அனுரா குமார சேனாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி விளங்குகிறது. அவர் 3-2 பெரும்பான்மைக்கும் கூடுதலான ஆசனங்களை அவர் பெற்றிருப்பது அவர்கள் கட்சியை நினைத்து பார்த்திருக்க முடியாத ஒரு சாதனை. ஏனென்றால் 5 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற தேர்தலிலே வெறுமனே 3 ஆசனங்களுடன், அதாவது 3% வாக்குகளுடன் வந்தவர்கள் இன்று மாபெரும் வெற்றியை மத்திய கட்சிகள் எல்லாம் திகைத்து போய் நிற்கிற அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக தனபாலசிங்கம், உங்களுடைய முதற்கட்ட பார்வைக்கு நன்றி. குமரி மாவட்டத்தை அச்சுறுத்தி வந்த தேசிய நெடுஞ்சாலை கொள்ளையர்கள் நெல்லையில் கைது. சொகுசு கார்கள் மற்றும் பைக்கில் தனியாக செல்பவர்களை மடக்கி நகை பணம் பறித்தவர்கள் சிக்கியது எப்படி? கோவையில் வாடகைக்கு வீடு பிடித்து ஆன்லைன் மூலம் போதை காளான் விற்ற 5 பேர் கைது. அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து போதைப் பொருளை பெங்களூரு வழியே கடத்தி வந்ததன் பின்னணி என்ன? தன்னை விட்டு வேறொருவரை காதலித்ததால் பெண்ணை பழி தீர்க்க அவரது 6 வயது மகனை கொன்று வீசியவர் கைது. ஒடிசா பெண்ணை காதலிப்பதில் மில் தொழிலாளர்கள் இடையே ஏற்பட்ட போட்டி கொலையில் முடிந்ததன் காரணம் என்ன? FIR குற்றமும் பின்னணியும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு சன் நியூஸில் காணத் தவறாதீர். கிளாடியேட்டர்களை தேர்ந்தெடுப்பது ஒரு கலை.